அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பௌர்ணமி முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது ஏற்படுகிறது. அவர்களுக்கு இந்த மிக பயங்கரமான பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் காணப்போகின்றன, அவர்களுடைய வாழ்க்கையில சில திருப்பங்களானது ஏற்படுகிறது. அந்த ஒரு திருப்பங்களானது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னேற்றங்களாக காணப்பட போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பின்னடைவுகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பௌர்ணமி நடந்து முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பயிற்சியானது உங்களுடைய தேகத்தை பொலிவடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களானது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்ந்திருந்த ஒரு பிரச்சனைகளானது இப்பொழுது விலகி தெளிவுகள் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிக்கோளை சுலபமாக நீங்கள் அடைவீர்கள். அதே போல் பண கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கும். பொது காரியங்களில் உள்ள நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள். அதே போல தாய் வழி உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். அதே போல சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர்களினுடைய நெருங்கிய தொடர்பானது உங்களுக்கு உண்டாகும். போட்டியாளர்களினுடைய சதிகளை நீங்கள் தவிடுபொடியாகி விடுவீர்கள். அதே நேரங்களில் அவ்வப்போது உடல் உபாதைகள் உங்களுக்கு தோன்றி மறையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரங்களும் இப்பொழுது கிடைக்கும். சட்ட பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்வீர்கள். வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்து கொள்வீர்கள். அதே போல உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள். உங்களுடைய நுண்ணிய அறிவினால புதிய ஆற்றலையும் நீங்கள் பெறலாம். குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் அடையலாம். தனிப்பட்ட முயற்சியிலும் கூட்டு தொழிலிலும் நல்ல ஒரு நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தெய்வ நம்பிக்கையும் பலப்படும். பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமையும் அடைவீர்கள். போட்டியாளர்களை நீங்கள் சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் குதூகலங்களும் நிறையும். உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அதே போல உங்களுடைய செல்வாக்கானது உயரும். வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம். அதே போல ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே போல அவசியம் இல்லாத பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரினுடைய ஆலோசனைகளை கேட்டு எடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியங்கள் மனநலம் சீராக. அதேபோல் பார்த்தீங்கன்னா யோகா இந்த மாதிரி தியானங்கள் போன்றவற்றை நீங்கள் செய்யலாம். அதேபோல் உத்தியோகஸ்தரர்களுமே பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள். ஆனால் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால அனைத்து இடையூறுகளையுமே தாண்டி விடுவீர்கள். சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களும் உண்டாகலாம். மற்றபடி முயற்சியை மேற்கொண்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனையும் அடைவார்கள். அதே நேரங்களில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது சாதகமாகவே முடியும். புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி வாடிக்கையாளர்களினுடைய கவனத்தை கவர்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய அனைத்து வேலைகளையுமே சுறுசுறுப்பாக பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். அதே நேரங்களில் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவார்கள். எனவே அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவும்
கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரசிகர்களினுடைய பாராமுகத்தினால வேதனையும் நீங்கள் அடைவீர்கள். சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். எனவே அவர்களிடம் எந்த ஒரு கோரிக்கையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படவும். பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானத்தை காணலாம். ஆடம்பர பொருட்களை பார்த்தீங்கன்னா வாங்கி மகிழலாம். அதே போல கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவருடைய அன்பையும் பெறவும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்த வாய்ப்புகள் உண்டாகும். மாணவமணிகளுக்கு படிப்பில் பார்த்தீங்கன்னா முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற முடியும். எனவே படிப்பை தவிர வேறு எதையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நினைக்க வேண்டாம். வியாபாரிகளுக்கு லாபங்களும் உண்டாகும். பண விஷயங்களை கையாளுவதில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயங்களை பகிர்வதில் கவனங்கள் தேவை. அதே போல விற்பனையில் லாபத்தை ஈட்டுவீர்கள். நண்பர்களுடைய மத்தியில மதிப்புகளும் கூடும். அதேபோல் பெற்றோர்களினுடைய சொல்படி நடப்பது நன்மையை தரும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரங்களை காட்ட வேண்டாம். நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியம். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். காரிய தடை தாமதங்களும் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுபறியாகவே இருக்கும். நீங்கள் மனம் மகிழும்படியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்து முடியும். தொழில் வியாபாரங்கள் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் கவனங்கள் தேவை. பண வரவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மன நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் உண்டாகும். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை கொடுக்கும். மேலுமே உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியே உண்டாக்கும். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். மேலிடத்தினுடைய உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே போல நண்பர்கள் அனுகூலங்களும் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வார்கள். முன்னேற்றங்கள் காணப்படும். வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும். ஆனாலுமே லாபங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். அதே போல வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலும் அதற்கு பிறகு அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே கூடுதல் வேலை சுமைகளானது காணப்படும். எப்படியும் அதை நீங்கள் செய்து முடித்து ஒரு நல்ல பெயரையும் வாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும். நிம்மதியும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். கவனங்கள் தேவை. முயற்சிகள் உங்களுக்கு தாமதப்படும். அதே போல கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அலைச்சல்களும் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை செய்யவும். அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் முயற்சிகளினுடைய பெயரில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி பார்த்தீங்கன்னா நடைபெறும். குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே போல் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுகிறது. அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தையும் செலுத்த வேண்டும். அதே போல் ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது. மதிப்பு மரியாதையும் கூடி செல்வாக்கும் அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் உங்களுக்கு வரலாம். பூரணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தாரை புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். தடைகளை நீங்கள் முறியடித்து காரிய வெற்றியும் காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். திருமணம் போன்ற சும நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்கும். நல்ல ஒரு வரனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலங்களும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரக்கூடும். உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல ஒரு பெயர்களும் ஏற்படும். சம்பள உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு இப்பொழுது தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலைகள் கிடைக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.